நீலிமாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளோட வீட்டு பொறுப்புகள் எல்லாமே தன்னோட தோல்ல சுமையா ஏறிடுச்சு. அதனால அவ ஒரு சைனீஸ் பேலா வண்டி கடைய ஆரம்பிச்சிட்டா. நீலிமாவே தினமும் சட்னி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் நூடுல்ஸையும் அவ ஃப்ரை பண்ணுவா. சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கு அவ தன்னோட வண்டி கடைய ஓபன் பண்ணுவா. அக்கா எனக்கு ஒரு சைனீஸ் பேல் கொடுங்க. எனக்கு 2 பேல் பார்சல் வேணும் அக்கா, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீலிமா கடையை திறந்ததுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து அங்க நின்னுடுவாங்க. நீலிமா ஒவ்வொரு கஸ்டமர்னு சொல்லி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சைனீஸ் பேலா கொடுப்பா. ரொம்ப அற்புதமா இருக்கு. நாங்க 2 பேரும் வருவோம். ரொம்ப அருமையா இருக்குது. நாளைக்கும் நாங்க வருவோம். கண்டிப்பா வாங்க. நீலிமாவோட ஹோம்மேட் சட்னி அப்புறம் நூடுல்ஸோட டேஸ்ட் மத்த கடையை விட ரொம்ப தனித்துவமா இருந்தது. அப்புறம் அந்த ஒண்ணுதான் அவளுடைய கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில மணி நேரத்திலேயே நீலிமா கொண்டு போன எல்லா பொருட்களும் அப்படியே தீந்து போயிடும். அப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு திரும்பி வருவா. இந்தாங்கம்மா இன்னையோட வருமானம். வாவ், இன்னைக்கு நீ 600 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. இன்னைக்கு சட்னியும் நூடுல்ஸும் அதிகமா செஞ்சேன். நல்லது, நாளைக்கும் இதே மாதிரி நிறைய செய்யு. சரிம்மா. நீலிமா எவ்வளவுதான் அதிகமான பொருள்களை செஞ்சாலும் அவ தன்னோட வண்டி கடைய போட்ட அடுத்த செகண்டே எல்லா பொருளும் உடனே வித்து போயிடும். ஒரு நாள் நீலிமா தன்னோட வீட்டுல உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தானா, அதாவது அவ மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு. அம்மா, எவ்வளவு சட்னி செஞ்சாலும் சரி, எவ்வளவு நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணாலும் சரி, எல்லாமே தீந்து போயிடுது. இது நல்ல விஷயம் தானம்மா? அது உண்மைதான். ஆனா சில கஸ்டமர்ஸ் பாவம் ஒண்ணுமே இல்லைன்னு திரும்பி போயிடுறாங்க. அப்படித்தான் நடக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்னது? அக்கா, நீங்க ரெடிமேட் நூடுல்ஸும் சட்னியையும் வாங்கி வச்சுக்கோங்க. நடுவுல அந்த சட்னியை உங்க சட்னியோட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. அது எப்படி தெரியாம போகும்? ஐயோ அம்மா, அக்கா செஞ்சு கொண்டு போற நூடுல்ஸ்ல ரெடிமேட் நூடுல்ஸும் இருந்துச்சுன்னா எது அக்காவோட நூடுல்ஸ் எது ரெடிமேட் நூடுல்ஸ்னு யாராலும் என்ன சொல்ல முடியும்? அது விஷயம் நல்லதா இருக்கு. ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். நானே அதுக்கு நிறைய நூடுல்ஸ் செய்யறேன். இதுதான் சரி நீலிமா. மறுநாள்ல இருந்து நீலிமா முன்ன விட டபுள் மடங்கு ஷேஷ்வான் சட்னி செஞ்சா. அப்புறம் முன்ன விட டபுள் மடங்கு நூடுல்ஸை ஃப்ரை பண்ணா. இப்ப எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நீலிமா தன்னோட வண்டி கடைக்கு போனா. அப்புறம் இந்த சமயம் நீலிமாவோட கடைக்கு ஒரு ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் வந்தாரு. நாங்க வந்தது அக்காவோட சைனீஸ் பேல சாப்பிடறதுக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. வாவ், இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. நீங்க எல்லாரும் நீலிமா அக்காவோட சைனீஸ் பேல டேஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஃபுட் பிளாகரோட வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்க எல்லாரும் நீலிமாவோட கடைக்கு வந்துருவாங்க. இப்ப நீலிமாவுக்கு மறுபடியும் நூடுல்ஸும் அப்புறம் சட்னியும் பத்தாம போயிடுச்சு. ஒரு சைனீஸ் பேல் கொடுங்கக்கா. அண்ணே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க நாளைக்கு வாங்கண்ணே. நீலிமாவுக்கு கஸ்டமரை வெறும் கையோட திருப்பி அனுப்புறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி அவ வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப, அம்மா, அந்த வீடியோ வைரல் ஆனதுனால இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டாங்கம்மா. ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. அது இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. கஸ்டமர்ஸ வெறும் கையோட திருப்பி அனுப்புறது கஷ்டமா இருக்கு. அக்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். மறுநாள் நீலிமா மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய ஷேஷ்வான் சட்னி கேனும் அப்புறம் பெரிய பெரிய நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தா. அப்புறம் நீலிமா தினமும் செய்யற அவளோட சட்னியை செஞ்சா. அப்புறம் கூடவே நூடுல்ஸும் ஃப்ரை பண்ணா. இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ தன்னோட வண்டி கடைக்கு போனா. எப்பவும் போல நீலிமா கடையை திறந்ததுமே கஸ்டமர்ஸ் கூடி நின்னுட்டாங்க. எனக்கு 2 சைனீஸ் பேல் பார்சல். எனக்கு ஒண்ணு. நீலிமாவோட கை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மெல்ல மெல்ல டப்பாவுல சட்னி குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்ப மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த சட்னியையும் நூடுல்ஸையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீலிமா வெளியில வாங்கிட்டு வந்த சட்னி அவளோட சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணா. அப்புறம் ஃப்ரைட் நூடுல்ஸ்ல அவ வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸையும் சேர்த்தா. எனக்கு 2 சைனீஸ் பேல் வேணும். தரேங்க. நீலிமா பழையபடி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சைனீஸ் பேலா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அக்கா, டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. முன்ன மாதிரி கிடையாது, ஆனாலும் நல்லா இருக்கு. நீலிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவளோட கஸ்டமருக்கு மார்க்கெட்டோட பொருள் டேஸ்டும் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன, தினமும் நீலிமா மார்க்கெட்ல விற்கிற ஷேஷ்வான் சட்னியும் நூடுல்ஸையும் தான் செஞ்ச நூடுல்ஸையும் சட்னியையும் மிக்ஸ் பண்ணா. இந்த சுவையில எந்த மாற்றத்தையும் கண்டுபிடிக்கலையாமா?
இல்லம்மா, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நல்லது, சாயா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. அம்மாவுக்கு சந்தோஷம், நீலிமாவோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு. மெல்ல மெல்ல நீலிமா குறைஞ்ச பொருட்களை சமைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அதிகமான பொருட்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு வந்தா. ஆனாலும் இப்பவும் அவளோட கடையில கூட்டம் இருந்தது. ஆனா ஒரு நாள் நீலிமாவோட கடைக்கு பக்கத்துல அசோக் சைனீஸ் வண்டி கடையை போட்டான். அவன் ஷேஷ்வான் சட்னி அப்புறம் நூடுல்ஸை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு வருவான். நீலிமாவோட கஸ்டமர்ஸ் அசோக்கோட நூடுல்ஸையும் சாப்பிட்டு பார்த்தாங்க. இது அப்படியே நீலிமாக்கா செய்யற மாதிரியே இருக்கு. என்ன, நிஜமாவா? ஒவ்வொருத்தரா எல்லா கஸ்டமரும் அசோக்கோட பேலியும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அசோக் ரொம்பவே தந்திரமானவன். அவன் கஸ்டமர்ஸை தன் பக்கமா இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதனால அவன் சைனீஸ் பேலோட விலைய 10 ரூபாயில இருந்து குறைச்சி 8 ரூபாவா ஆக்கிட்டான். அடேங்கப்பா, வெறும் 8 ரூபாய் தானா? நல்லதுதான். எது எப்படியோ 2 பேரும் சுவையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுவும் சரிதான். இன்னும் கம்மியான விலையில இருந்ததுனால நிறைய பேர் அசோக்கோட வண்டி கடையில போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல நீலிமாவோட கடை ரொம்பவும் காலியா இருந்தது. இன்னைக்கு முதல் முறையா நீலிமாவோட பொருட்கள் குறையாம இருந்தது. அவர் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போனா. என்ன ஆச்சு? அசோக் என் பக்கத்திலேயே சைனீஸ் பேலா கடையை போட்டுட்டான். அப்புறம் விலைய 8 ரூபான்னு போட்டிருக்கான். அதனால என் கடைக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அப்படின்னா அக்கா நீங்களும் ரேட்டை கம்மி பண்ணுங்க. ஆனா அதனால லாபம் கம்மியாயிடதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் வித்து போகும்ல. ஆ, மறுநாள் நீலிமா புது போர்டை போட்டா. அவ சைனீஸ் பேலோட விலை 7 ரூபாய்க்கு மாத்தினா. 7 ரூபான்னு போர்டுல பார்த்ததுமே எல்லா கஸ்டமர்ஸும் மறுபடியும் நீலிமாவோட கடைக்கு வந்தாங்க. இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும். அசோக் தன்னோட விலையை குறைச்சு 5 ரூபாய்க்கு மாத்திட்டான். 5 ரூபாய்க்கு 2 பேலா? அப்படின்னா நான் 2 சாப்பிடுவேன். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை எல்லா கூட்டமும் அப்படியே அசோக்கோட கடைக்கு போச்சு. நீலிமா தன்னோட தலையில கை வச்சுட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. பல மணி நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீலிமா வீட்டுக்கு வந்தா. என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு இல்லக்கா? இல்ல, அசோக் 5 ரூபாய்க்கு விலைய குறைச்சிட்டான். இப்ப கொண்டு போனது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன். நான் 5 ரூபாய்க்கு கீழே விலைய குறைக்க முடியாது. அப்போ இப்ப என்ன பண்றது? நீ சொன்னதை நான் கேட்டு இருக்கவே கூடாது. என்னோட சைனீஸ் பேலா வண்டி கடை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நான் பேராசைப்பட்டு நான் மார்க்கெட்ல எந்த இடத்துல போய் சாமானை வாங்கிட்டு வந்தேனோ அப்பவே நான் மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்க கூடாது. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற? முதல்ல என்ன செஞ்சேனோ அதை தான் செய்ய போறேன். நானே சட்னி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு சைனீஸ் பேலா பண்ண போறேன். ரொம்ப நேர்மையோட செய்வேன். மறுநாள் நீலிமா ஷேஷ்வான் சட்னி அப்புறம் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் அவளோட கடைக்கு அவ போனா. நீலிமா போர்டை சேஞ்ச் பண்ணி அதுல 10 ரூபான்னு போட்டிருந்தா. அப்புறம் அதுக்கு மேலே எழுதியிருந்தா ஹோம் மேடு. கொஞ்ச நேரம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாருமே நீலிமா கடையில இல்ல. அப்புறம் ஒரு லேடி வந்தா. உங்க சைனீஸ் பேல் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குக்கா? என்னோட சட்னியும் நூடுல்ஸும் ஹோம் மேடு. மார்க்கெட்ல விற்கிற நூடுல்ஸ்லயும் சட்னிலையும் இந்த ஒரு சுவை கிடைக்காது. ஒரு சைனீஸ் பேல் கொடுங்களேன். ஆ, நீலிமா அந்த லேடிக்கு சைனீஸ் பேல் கொடுத்தா. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைனீஸ் பேலை நான் சாப்பிட்டதே இல்லை. மெல்ல மெல்ல நீலிமாவோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் சைனீஸ் பேலை சாப்பிட்டு பார்த்தாங்க. இது அப்படியே பழைய மாதிரியே இருக்கு. அருமையா இருக்கு. அப்புறம் என்ன, கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீலிமாவோட சைனீஸ் பேலா கடைக்கு திரும்ப வந்தாங்க. அசோக்கோட வண்டி கடையில விலை குறைவுதான். ஆனா அந்த பக்கம் யாருமே தென்படல. அசோக் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா நீலிமாவோட ஒரிஜினல் சைனீஸ் பேல யாராலையும் அசைக்க முடியவே இல்லை. மறுபடியும் ஒரு முறை நீலிமாவோட வியாபாரம் பெருசாச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்புறம் அவ எப்பவுமே தன்னோட வியாபாரத்துல பேராசைக்குன்னு இடம் கொடுக்கவே இல்லை. மீனுவும் ராஜுவும் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏழைங்கன்றதுனால அவங்களோட வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்ல. 3 பேரும் காலங்காத்தால விறகுகளுக்காக காட்டுக்கு போவாங்க. மீனு, இப்போ வரைக்கும் எவ்வளோ விறகு பொறுக்குன? எனக்கு 15 விறகு கட்டை கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு 10 தான் கிடைச்சிருக்கு. பாட்டி, இவ பொய் சொல்றான். இப்போ வரைக்கும் 10 தான் பொறுக்குனா. என்னோட 5 அவ திருடி போட்டுக்கிட்டான். நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. இது ஒன்னும் போட்டி கிடையாது. நீங்க உங்களோட வேலைய செய்யுங்க, அப்புறம் சந்தோஷமா இருங்க. ஒரு நாள்
மீனு, ராஜு, பாட்டி எல்லாருமே விறகுகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு யாரோ வலியில கத்துற மாதிரியான குரல் கேட்டது. இந்த குரல் நதி கிட்ட இருந்து தான் வருது. வாங்க போய் பார்க்கலாம். அது ஏதாவது ஆபத்தான விலங்கா இருந்தா? கண்ணு, நாம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். நாம யாரு இப்படி வலியில துடிச்சுக்கிட்டு கத்துறாங்கன்றதாவது பார்த்துட்டு வரணும்டா. 3 பேரும் நதியோட கரைக்கு போனாங்க. அவங்க புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தாங்க. அந்த நதி கரை கிட்ட ஒரு அரக்கன் படுத்துக்கிட்டே வலியில கத்திக்கிட்டு இருந்தான். இங்க பாக்குறதுக்கு பயங்கரமான ராட்சசம் போல இருக்காங்க. நாம இவங்க கிட்ட போயாகணுமா? நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, முதல்ல நான் பார்த்துட்டு வரேன். பாட்டி அந்த அரக்கனுக்கிட்ட போனா. அந்த அரக்கனுக்கு நிறைய இடங்கள்ல அடிபட்டிருக்கிறத அவங்க பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு யாரோ அந்த அரக்கனை நிறைய கல்லால அடிச்ச மாதிரி இருக்கு. நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, கடல் கரையிலிருந்து அடிச்சுக்கிட்டு நான் இங்க வந்துட்டேம்மா. அப்போ இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்த? நான் மாமிசத்தை சாப்பிட மாட்டேன். அதனால என்னோட இனத்து ஜனங்க என்ன அடிச்சு துரத்துட்டாங்க. நான் மகாராஷ்டிராவுக்கு போகும்போது என்னோட மூஞ்ச பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. என்ன கல்லால அடிச்சாங்க. நான் ஓடிக்கிட்டே இங்க வந்துட்டேம்மா. ராஜு, மீனு, புதருக்கு பின்னாடில இருந்து வாங்க. இவன் கெட்ட அரக்கன் இல்ல. ராஜு, மீனு அப்புறம் பாட்டி அரக்கனோட காயங்களை சுத்தம் செஞ்சாங்க. அப்புறம் சாப்பிடறதுக்கு பழங்களை கொடுத்தாங்க. இந்த பழத்தை இந்த காட்டுல இருந்து தான் பறிச்சோம். நீ நல்லா தேடி பார்த்தேனா உனக்கு மாம்பழம், கொய்யா பழம்னு வகை வகையான பழங்கள் கிடைக்கும். அன்னிலிருந்து ராஜு, மீனு, பாட்டி காட்டுக்கு விறகுகளுக்காக போறப்பெல்லாம் அந்த அரக்கனை சந்திச்சுட்டு தான் வருவாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அவங்க 3 பேரையும் நிப்பாட்டினாரு. கேளுங்க, இனிமே இந்த காட்டுக்கு நீங்க வரவே கூடாது. கவர்மெண்ட் இங்க விறகு வெட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க மரங்களை வெட்ட மாட்டோம். வெறும் கீழே கிடக்கிற விறகுகளை மட்டும்தான் எடுத்துட்டு வருவோம். கிழவி, ஓவரா பேசாத. சொன்ன பேச்சு கேட்கணும், அவ்வளவுதான். அன்னிலிருந்து அவங்க 3 பேரால காட்டுக்கு போக முடியல. விறகுகள் இல்லாததால ராஜு, மீனுவோட வீட்ல அடுப்பு பத்த வைக்கிறது கூட கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு பழங்களும் கிடைக்கிறது இல்ல. பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து ராஜு அப்புறம் மீனுக்காக சில பொருட்களை கடனுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களா, இந்தாங்க, இனி பிஸ்கெட் மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. நாம நம்மளோட வீட்ல திரும்ப எப்போ சமைப்போனே தெரியல. சில நாட்களுக்கு அப்புறம் பாட்டி அந்த கடைக்கு போனப்போ அவங்களுக்கு அந்த கடைக்காரரு கடன் கொடுக்க மறுத்துட்டாரு. பழைய பாக்கிய இன்னும் கொடுக்கல, மறுபடியும் கடன் கேட்க வந்திருக்கீங்களா? கடன்ல பொருட்களை வாங்கிய வாழ்க்கையை ஓட்டுருவீங்களா? ஒன்று பண்ணுங்க, குழந்தைய கூட்டிக்கிட்டு மும்பை போங்க. அங்கே போனால் ஏதாச்சும் வேலை கிடைக்கும். பாட்டி வீட்டுக்கு வந்து ராஜு, மீனு கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. குழந்தைங்களா, நீங்க மும்பைக்கு வருவீங்களா? பாட்டி, மும்பைக்கு போலாம். நான் மும்பை பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். ஆனா பாட்டி, வியாபாரம் பண்றதுக்கு காசு வேணுமே. உங்க தாத்தாவோட கடைசி அடையாளம் இந்த தாலி என்கிட்ட இன்னும் இருக்கு. இத அடமானம் வச்சா நமக்கு கொஞ்சம் காசாவது கிடைக்கும். அப்புறம் 3 பேரும் மும்பைக்கு போனாங்க. மும்பை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னே புரியல. பாட்டி, மும்பையோட வடா பாவ் ரொம்ப ஃபேமஸ். வடா பாவ் கடையை நம்ம போடலாம். இல்ல, வடா பாவ் எல்லா இடங்களையும் விக்குது. பூரி மசாலாக்கான தள்ளு வண்டி வைக்கலாம். இல்ல, சமோசா அப்புறம் பிரெட் பக்கோடா. இல்ல, தோசா, சௌமீன்கான தள்ளு வண்டிய வைக்கலாம். ஏன்னா சௌமீன் கொஞ்சம் பேரு தான் விக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காட்டுல இருக்கிற அரக்கன் கவலைப்பட்டுட்டு இருந்தான். அவன் காட்டுக்குள்ள ராஜு, மீனு அப்புறம் பாட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஒண்ணுமே புரியல. இந்த ராஜு, மீனு அப்புறம் அந்த பாட்டி என்ன பார்க்கறதுக்கு வரல. என்ன பார்த்து பயந்துட்டாங்களா? இல்லனா என் மேல அவங்களுக்கு வெறுப்பா? நான் எப்படியாச்சு அவங்கள ஒரு வாட்டியாச்சு பார்த்தாகணும். ஒரு நாள் அரக்கன் காட்டுல இருந்து வெளியில வரத்துக்கு முயற்சி செஞ்சான். ஆனா கவர்மெண்ட் ஆபீசர் அந்த அரக்கனை பார்த்துட்டான். அவன் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அரக்கன் பின்னாடி போனான். அரக்கன் நதிக்குள்ள குதிச்சுட்டான். அவன் தண்ணில தன்னோட மூச்சை அடிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டான். அந்த ஆபீசர் கிளம்பினதுமே அரக்கன் வெளியில வந்தான். என்ன வேணாலும் ஆகட்டும், நான் ராஜு, மீனு அந்த பாட்டிய சந்திச்சே தீரணும்.
அவங்க 3 பேரும் கஷ்டத்துல இருக்காங்களா? அவங்க 3 பேரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மும்பைல அவங்களோட சௌமீன் பிசினஸ் சரியா போகல. அவங்களோட தள்ளு வண்டிக்கு பக்கத்திலேயே இன்னொரு 2 பேரு சௌமீனை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜு, நீ வீட்டுக்கு போயிடு. ஜமீன்தாரோட வயல்ல விவசாயத்தை செய்யி. இங்க மும்பைல நம்ம 3 பேருக்கும் காசு பத்த மாட்டேங்குது. அப்புறம் நாங்க 2 பேரும் இங்கேயே வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு எப்படியோ இருந்துக்கிறோம். ராஜு கிராமத்துக்கு திரும்ப வந்தான். ராட்சஸ் அங்கிளை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. நான் உங்களை மீட் பண்ணி நம்மளோட கஷ்டத்தை சொல்லி ஆகணும். ஒரு நாள் ராத்திரி ராஜு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அங்கேயே இருந்து கவர்மெண்ட் ஆபீசர் தூங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆபீசருக்கு தூக்கம் வந்து உள்ள போனதுமே ராஜு சத்தமே போடாம காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அரக்கன் ஒரு மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த அரக்கன் ராஜுவை பார்த்ததுமே சந்தோஷமா அந்த மரத்துல இருந்து குதிச்சுட்டான். ஐயோ, நான் பயந்து போயிட்டேன். அப்புறம் நீ நல்லா இருக்கல்ல? இங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர் தினமும் வந்துகிட்டே இருக்கான். அவன் கிட்ட இருந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமா, நீங்க எங்க போனீங்க? இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நான் உன்னை பாக்குறேன். நாங்க மும்பைக்கு போயிட்டோம். பாட்டி அப்புறம் மீனும் அங்கதான் இருக்காங்க. அங்க எங்களோட வியாபாரம் நடக்கவே இல்லை. அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்க? நாங்க சௌமீன் வியாபாரம் பண்ணோம். சௌமீனை எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரெட் பக்கோடா கூட பிடிக்கும். என்னோட அம்மா பக்கோடா சௌமீனை பண்ணி எனக்கு ஊட்டி விடுவா. பக்கோடா சௌமீனா? ஆமா, சௌமீனை பண்ணதுக்கு அப்புறம் அதை பேசின்ல போட்டு பண்றது. அப்போ பக்கோடா சௌமீன் ரெடி ஆயிரும். ஏன் பாட்டி பக்கோடா சௌமீனை விற்க கூடாது? சரியா சொன்ன. சாதாரணமான சௌமீனை நிறைய பேர் வித்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நீ பக்கோடா சௌமீனை வித்தேன்னா உன்னோட கடையில ஜனங்க வரிசையில நிப்பாங்க. ராட்சஸ் அங்கிள், இந்த வாட்டி நான் தனியா போக மாட்டேன். நீங்களும் என் கூட வாங்க. இல்ல, பப்ளிக்கா போறதுக்கு எனக்கு பயமா இருக்கும். பயப்படாதீங்க. நான் ஜனங்க கிட்ட நீங்க நல்லவங்கன்னு நான் நிரூபிப்பேன். அடுத்த நாள் ராஜு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட பேசினான். அங்கிள், காட்டுல ஒரு ராட்சசன் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள என் கூட விடுங்க. ஜனங்களுக்கு ராட்சசன் ஆபத்து. நான் அவனை கொன்னே தீருவேன். நீங்க என் பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க. அந்த ராட்சசன் கறி சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் அவங்க இனத்து ஜனங்க அவங்கள துரத்திட்டாங்க. அவங்க ஜனங்க நடுவுல வரும்போது ஜனங்க அவங்கள பார்த்து பயந்துட்டாங்க. அவங்க மேல கல்லெல்லாம் வீச ஆரம்பிச்சாங்க. ராட்சசனுக்கு ஏதோ அநியாயம் நடந்திருக்கு. சரி, நீ அவனை கூட்டிக்கிட்டு போ. இப்படி ராஜு அந்த அரக்கனை காட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தான். ஊர்க்காரங்க எல்லாம் ராஜுவை அரக்கன் கூட பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ராஜு அரக்கனை மும்பைக்கு கூட்டிட்டு வந்தான். அவன் அந்த அரக்கனை அவங்களோட தள்ளு வண்டி கிட்ட நிக்க வச்சான். இப்போ அவங்க கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் அந்த அரக்கனை பார்த்துட்டு பக்கோடா சௌமீனை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு வழியா ராஜு, மீனு அப்புறம் பாட்டியோட காசு பிரச்சனை தீர்ந்துடுச்சு. அவங்க அன்னில இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அன்னைக்கு அந்த அரக்கனுக்கு உதவி செய்யாம இருந்தா இன்னைக்கு அவங்களால இப்படி காசு சம்பாதிச்சு இருந்திருக்க முடியாது. இதுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, நாம நல்ல செயல்களை செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முக்குந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா. அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பண்ணனுங்க. இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொறுமையா சாப்பிடு.
மழைக்காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா! அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட கால்ல நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அத செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா நீ சொல்லு. உனக்கு சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அத அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பாத்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ்! மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல? நிச்சயமா. இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு.
முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா நீங்க கவலையே படாதீங்க, நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும், நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க.